நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். முதலில் இருவருக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி சொல்லிவிடுகிறேன். நான் நன்றி சொல்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம். அவர் கடைசியா பேச போறாரு. அந்த வேலையை நீ ஏன் செய்யறேன்னு ஒரு குரல் இருந்து கேட்குது எனக்கு. எப்ப சொல்லுவாங்க? பேச நன்றி எப்ப சொல்லுவாங்க? முடியும். அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? பெரும்பாலும் நன்றி உரையை இறுதியாக சொல்வார்கள். இறுதியாக நன்றி உரை சொல்லும் போது அரங்கத்தில் நிறைய பேர் இருப்பதில்லை. அதனாலேயே ரொம்ப தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சியில் பின்தங்கி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அதனால் நீங்கள் எல்லாம் இருக்கும்போதே நாம் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். இவ்வளவு சிறப்பாக பல நாட்கள் உழைத்து ஒரு அறிவு திருவிழாவை, புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கும் நம் அனைவர் சார்பிலும் என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எங்களில் பலர், நான் பேச விரும்பவில்லை, எங்களில் பலர் ஏழை குடும்பங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஒரு புத்தகம் படிப்பதென்றால் வாங்குவதற்கு காசு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர்கள். அப்படியே கொஞ்சம் காசு இருந்தாலும் கூட புத்தகம் கிடைப்பது அரிதான ஒரு காலம் இருந்தது. எனவே ஒரு புத்தகம் கிடைத்தால் 10 பேர் சுற்றி வட்டமாக அமர்ந்து படித்து, ஒரு கூட்டத்திற்குள் 10 பேரோடு சேர்ந்து அமர்ந்து நான் படித்த புத்தகங்கள் தான் அதிகம். அதில் இன்னொரு சிறப்பு இருக்கும். பல சமயங்களில் ஒரு புத்தகம் கிடைக்கும், 10 பேர் சேர்ந்து படிப்போம். மறுநாள் அந்த புத்தகத்தை யார் படிக்க வேண்டும் என்று முதல் நாளே சொல்லிவிடுவார்கள். நீ நாளைக்கு படிக்கிறாய், நீ நாளை மறுநாள் படிக்கிறாய் என்று கிடைத்த 4 புத்தகங்களையும் 4 நாட்களில் யார் யார் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். நான் 10 பேர் அமர்ந்திருக்கிற கூட்டத்தில் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, 10 பேர் அமர்ந்திருக்கிற அந்த கூட்டத்தில் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, வாசிக்கும் போது பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் முன்பும் வாசிப்பதற்கு முன்பாக ஒரு முறை வாசித்து பார்த்துக் கொள்வேன். ஏனென்றால் மறுநாள் வாசிக்கும் போது சொற்களை தேடாமல், பொருள் தேடாமல் தெளிவாக வாசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை முதலிலேயே வாசித்துக் கொள்வேன். மறுநாள் 2வது முறை அந்த புத்தகத்தை வாசிப்பேன். அப்படியே என் 19 வயதில் 17 வயதில் ஆகச்சிறந்த உலகின் மகத்தான புத்தகங்களை 2 முறை படிக்கிற வாய்ப்பை வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறது. நான் இதை ஏன் இங்கு குறிப்பாக சொல்கிறேன் என்றால், நான் இன்னொன்றையும் சொல்கிறேன். மதுரையில் நான் பிறந்து வளர்ந்த வீடு 400 சதுர அடிக்கும் குறைவாக, 1 சென்ட்டுக்கும் குறைவு, 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்தேன். அந்த வீட்டில் 13 பேர் குடியிருந்தார்கள். அது ஒரு காலம். வீடு சின்னதாக இருந்தது, மனிதர்களின் மனங்கள் பெரியதாக இருந்தது. இது ஒரு காலம். வீடு பெரியதாக இருக்கிறது, மனிதர்களின் மனங்கள் சிறியதாகிவிட்டது. புரண்டு படுப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை நான். வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் முதல் நாள் படுத்திருந்த பாயும் கரகனையும் போர்வையும் பறிபோய் விருந்தாளிக்கு போய்விடும். ஆனால் அதில் வருத்தம் இருக்காது. விருந்தாளிக்கு போர்வையும் தலகாணையும் பாயும் போகிறது என்கிறதில் வருத்தமே இருக்காது. ஏனென்றால் விருந்தாளி கதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு, வந்த உறவுக்காரன கதையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு நான் படுத்துக் கொள்வதற்கு என்ன கிடைக்கும் என்றால், முதல் நாள் அம்மா அவிழ்த்து போட்ட புடவை கிடைக்கும். அம்மாவின் வாசனையில் ஈரமும் குளிர்ச்சியும் மிக்க
அந்த புடவைக்கு இணையான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் நான் எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் பார்த்ததில்லை. உலகில் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விலையுயர்ந்த 5 நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். அழுக்கும் வியர்வையும் ஈரமும் மனமும் மிக்க அம்மாவின் புடவைக்கு ஒப்பான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்ததில்லை. 13 பேர் வாழ்ந்த புரண்டு படுக்கை இடமில்லாத அந்த சிறிய வீட்டில் வளர்ந்த குழந்தை எப்படி இந்த இடத்தில் வந்து நிற்கிறான் என்றால் ஒரே காரணம்தான், அந்த வீட்டில் படிப்பதற்கு எப்போதும் புத்தகங்கள் இருந்தது. பாட்டி படித்துக் கொண்டே இருந்தாள், அம்மா படித்துக் கொண்டே இருந்தாள். நேரம் குறைவாக இருக்கும் என்பதால் காலை செய்தித்தாளை படிக்கிறதுக்கு அப்பா கழிப்பறைக்கு போகும்போது செய்தித்தாளை கொண்டு போயிருப்பார். செய்தித்தாள் ஒரு நாள் வராவிட்டால் அப்பா கழிப்பறைக்கே போக மாட்டார். கழிப்பறைக்கு போகிற போது செய்தித்தாளோடு போகிற பழக்கம் அப்பா. வாசித்துக் கொண்டே இருந்த ஒரு குடும்பத்தில் வாழ்ந்ததாலேதான் இந்த மேடையும் இந்த உயரமும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நான் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற பெற்றோர்களுக்கு மிகுந்த பணிவோடு ஒன்றை சொல்லிவிடுகிறேன். அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சி தான் ஒரு குழந்தையின் வளர்ச்சி. எவ்வளவு பொருள் சம்பாதித்து நீங்க சேர்த்து வைத்திருந்தாலும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காவது குழந்தைக்கு அறிவு. நீங்க சம்பாதித்து வைத்த பொருளை காப்பாற்றிக் கொள்கிற அறிவாவது அந்த குழந்தைக்கு வேண்டும். அறிவுடைய ஒரு குழந்தைதான் அறிவுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல், ஒழுக்கத்திற்கு மாறான செயல்களில் ஈடுபடாமல், நீங்கள் உருவாக்கி தந்த செல்வத்தை காக்கும் என்பது மட்டுமல்ல, அறிவுடைய குழந்தைதான் உங்கள் வாழ்நாளின் இறுதி நாளில் உங்களை காப்பாற்றும். புத்தக திருவிழாவுக்கு வருகிற போது தயவு செய்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள். நான் குழந்தை பருவத்தில் 10-12 வயதில் இருந்து நான் கல்லூரி மாணவனாகி நான் தனியாக நிகழ்ச்சிகளுக்கு போகிற காலம் வரையில் நான் பிறந்து வளர்ந்த மதுரையில் இயற்றமிழ் இசைத்தமிழ் நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு என் தாயார் என்னை அழைத்தார். இது போல ஒரு பந்தல் போட்டு நாற்காலி போட்டு வசதியான சூழலில் நாங்கள் இலக்கியம் கேட்டதில்லை. தார் ரோட்டில் தான் உட்காருவோம். இன்னும் சொல்ல போனால் இரவு 9 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து காலை 4 மணிக்கு நிகழ்ச்சிகள் முடிகிற வரையில் தார் ரோட்டின் சூட்டில் அமர்ந்தால் மறுநாள் இயற்கை உபாதைகளை கழித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வெப்பம் ஏறிய தரைகளில் அமர்ந்துதான் கழுத்து வலிக்க நான் இலக்கியம் கேட்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் என்னை அழைத்து போன போது எங்கள் உறவினர்கள் கேட்பார்கள், அவனுக்கு என்ன புரியும் என்று நீ கூட்டிட்டு போற? 10 வயசு பையனையும் 12 வயசு பையனையும் ஏன் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போற என்று கேட்கிற போது என் தாயார் சொல்வார், அவன் இப்போது கேட்கட்டும், எப்போது அவனுக்கு புரிகிறதோ அப்போது அவன் புரிந்து கொள்வான். நான் விதைத்து வைக்கிறேன், அனுபவம் என்கிற மழை பெய்கிற போது அது முளைக்கும், அவனுக்கு பயன்படும் என்று என் தாய் சொல்லுவார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த கூட்டங்களுக்கு போன போது அறிவில் சிறந்த சான்றோர்கள் எல்லோருடைய கால்களிலும் போய் விழுந்து என் தாயார் என்னை வணங்க சொல்லுவார். கூட்டம் முடிஞ்சிச்சு, போயிட போறாங்க, தம்பி ஓடி போய் கும்பிடு, நான் கும்பிடுற மாதிரி நடிக்காத, நிஜமாவே குனிஞ்சு அறிவில் சிறந்த மேன்மையான அந்த மக்களின் கால்களை தொட்டு கண்களில் ஒட்டி வணங்கிக்கொள் என்று என்னை பயிற்றுவிப்பார். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். அப்படி நான் தொட்டு வணங்கி வளர்ந்த கால்களின் எண்ணிக்கை 100கணக்கில் இருக்கும். இந்த பட்டியலை சொன்னாலே நேரம் போதாது. ஆனால் அப்படி அறிவில் சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்த ஆற்றல் மிக்க சான்றோர்களின் இயற்றமிழ் அறிஞர்களின் இசைத்தமிழ் அறிஞர்களின் கால்களில் விழுந்து வணங்கியது ஒரு மட்டாமல்லாமல் அவர்கள் பேசியதையும் பாடியதையும் கேட்டு வளர்ந்ததாலே கிருஷ்ணகுமார். அப்படி 100கணக்கானவர்களின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்த கிருஷ்ணகுமார் இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். சுயமரியாதையோடு கூடிய ஒரு வாழ்க்கையை விடவும் இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை எதுவும் கிடையாது. எதையும் யாரிடத்திலும் போய் யாசித்து பெறுவது
தரித்திரமானது. யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உண்டாக்கும். மடியேறி போய் ஐயா சாமி அம்மா சாமி என்று உண்ணுகிற உணவுக்கும் உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காத கம்பீரமான முதுகெலும்பு வளையான ஒரு நிமிர்ந்த வாழ்க்கையை உங்கள் குழந்தைகள் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் புத்தகங்களை தவிர அதற்கு வேறு மாற்று பாதைகள் இல்லை. அதுதான் அறிவியல் பூர்வமான பாதை. நண்பர்களே, கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, அறிவியல் என்பது வேறு. இரண்டுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை, சின்ன வேறுபாடுதான், ஆனால் ஆழமான வேறுபாடு. நம்பினால் நடக்கும் என்பது ஆன்மீகம் இல்லையா? நம்பினால் நடக்கும் என்பது ஆன்மீகம், நடந்தால் நம்புகிறேன் என்பது அறிவியல். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்பினால் நடக்கும் என்பது ஆன்மீகம், நடக்கட்டும் நம்புகிறேன் என்பது அறிவியல். எல்லாம் அவன் செயல் என்பது ஆன்மீகம், எல்லாம் செயல் என்பது அறிவியல். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாடு இவ்வளவுதான். அறிவியல் என்கிற ஒரு துறை இல்லாவிட்டால், அறிவியல் என்கிற ஒரு கண்டுபிடிப்பு இல்லாவிட்டால், இதோ நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலிகள் இல்லை, நான் பேசிக் கொண்டிருக்கும் ஒலிபெருக்கி இல்லை. மின்சாரம் என்பது ஒன்றுதான், ஆனால் மின்சாரம் இங்கே ஒளியை பன்மடங்கு ஆக்குகிறது. அதே மின்சாரம் இங்கே ஒளி தருகிறது. மின்சாரம் காற்றாடியாக சுழன்று காற்றை தருகிறது. மின்சாரம் சமையலறையில் எக்ஸாஸ்டராக இருந்து காற்றை வெளியேற்றுகிறது. மின்சாரம் இறந்த உடலை என்ன செய்கிறது? எரித்து சாம்பலாக்குகிறது. எரிக்கிறவரை என்ன செய்கிறது? குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்கிறது. மின்சாரத்தால் ஒன்றை குளிரில் பாதுகாக்கவும் முடியும், மின்சாரத்தால் ஒன்றை எரிக்கவும் முடியும், மின்சாரத்தால் ஒலியை பெருக்க முடியும். நண்பர்களே, 1925ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் காந்தியோ அல்லது சுதந்திர போராட்ட தலைவர்களோ பண்டித நேருவோ பொதுக்கூட்டங்களில் பேசும்போது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடிய கூட்டங்களில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில், ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில் கூட்டம் எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அது பலருக்கு தெரியாது, யோசித்திருக்கவே மாட்டீர்கள். காந்தி வந்து பேசுகிறார், 5000 கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். காந்தி பேசுவதை கடைசி மனிதனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? 50 அடிக்கு ஒரு தொண்டர் நிற்பார், 50 அடிக்கு ஒரு தொண்டர் நிற்பார். காந்தி பேசி முடித்தவுடனே 50வது அடியில் இருந்தவர் அதை கேட்டு அவருக்கு சொல்லுவார். அவருக்கு சொல்லுகிற போது நடுவில் அமர்ந்திருக்கிறவர்களும் கேட்டுக்கொள்வார்கள். பிறகு அவர் அவருக்கு சொல்வார். அப்படித்தான் 5000 பேருக்கும் ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில் இந்தியாவின் விடுதலை முழக்கம் போயிருக்கிறது என்றால், இன்றைக்கு ஒரு ஒலிபெருக்கியை வைத்துக் கொண்டு புதுடில்லி மட்டும் இல்லை, ஓசூர் மட்டும் இல்லை, எந்த தொலைவுக்கும் கேட்கிற இடத்திற்கு கொண்டு வந்தது எது? அறிவியல். அந்த காலத்தில் யாராவது வீட்டில் இறந்து போனார், இறந்தவருக்கு கொள்ளி வைக்கிறவர், கொள்ளி வைக்கிறதுக்கு முன்னால் என்ன கொண்டு போவான்? என்ன கொண்டு போவான்? நீங்க பேச மாட்டீங்களா? பேசுறீங்களா? சொல்லுங்க. செத்து போயிட்டான், செத்து போறவனை தூக்கிட்டு போறதுக்கு முன்னால கொள்ளி வைக்கிறவங்க முன்னால என்ன கொண்டு போவான்? கொள்ளி செட்டு. ஏன்? ஏன்? தீ வைக்கிறதுக்கு. சரி, இந்த தீ வைக்கிறதுக்கு ஏன் கொள்ளி செட்டு கொண்டு போற? அங்க நெருப்பு கிடைக்காது. தீப்பெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நல்லா தெரிஞ்சுக்கணும். தீப்பெட்டி எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா 1930ஆம் ஆண்டு தான் தீப்பெட்டியே வந்துச்சு. இப்ப நீங்க வீட்டுக்கு போய் தீப்பெட்டியை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா தீப்பெட்டியில சேஃப்டி மேட்சஸ் எழுதியிருக்கும். ஏன் சேஃப்டி மேட்சஸ் எழுதியிருக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தினசரி பார்க்கிறோம், ஆனா தெரியாது. சேஃப்டி மேட்சஸ் ஏன் எழுதியிருக்குன்னா 1930க்கு முன்பு கண்டுபிடித்த தீக்குச்சிகள் ஒன்றில் உரசுவதற்கு முன்பாக
லேசாக ஒன்று பட்டாலே வெப்பமானாலே தானே எரிந்து விடும். அப்ப குச்சியை பாக்கெட்ல போட்டு போனா, குச்சியை கையில வச்சிருந்தா உடம்பு சூட்லயே எரிஞ்சிடும். அப்படி உடம்பு சூட்லையும் லேசா தேய்ச்சாலையுமே எரியிற மாதிரி இருந்த தீக்குச்சிகளை உரசனாத்தான் எரியுங்கிற மாதிரி மாத்துறதுக்கு பிறகுதான் அதுக்கு சேஃப்டி மேட்ச்னு வச்சாங்க. அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் கிராமங்கள்ல எல்லா வீட்லையும் மின்சாரம் இல்லாத காலத்துல, எல்லா வீட்லையும் அடுப்பு இல்லாத காலத்துல மொத்த கிராமத்துக்கும் ஒரு வீட்டுல தான் நெருப்பு இருக்கும். கிராமத்துக்கு பொதுவான இடத்துல தான் நெருப்ப வச்சிருப்பாங்க. சாயங்காலம் காலையில உழவு வேலைக்கு போயிட்டு எல்லா வேலைக்கும் போயிட்டு திரும்ப வர்றவங்க, சமையல் பண்ண விரும்புறவங்க ஒரு வீட்டுல இருந்து நெருப்பு எடுத்துக்கிட்டு போய்தான் எல்லா வீட்லையும் சமைப்பாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க தாத்தா கிட்ட கேட்டுக்கீங்க. அப்படி நெருப்பு ஒரு வீட்டுல தான் இருக்கும். ஊர்லயே வசதியான ஒரு வீட்டுல அல்லது ஊர் பஞ்சாயத்து இடத்துல விறகு போட்டு எரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெருப்பு அணையாம பார்த்துக்குவாங்க. அதைத்தான் அன்றாட சமையலுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அன்றாட சமையலுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்துட்டு போகணும்னா, ஒருத்தர் எரிக்கிறதுக்கு மயானத்துக்கு போறதுக்கு நெருப்பு எங்க இருந்து கொண்டு போகணும்? ஊர்ல இருந்து தான் கொண்டு போகணும். அங்க போனா கிடைக்காது. இப்ப தீப்பெட்டி கிடைக்கும். தீப்பெட்டியோட இப்ப என்ன வந்துருச்சு? ஆமா, 4400 வோல்ட். மறுநாள் போய் வாங்குற வேலையெல்லாம் இப்ப கிடையாது. 2.5 மணி நேரத்திலேயே எந்த அவங்க பெரியப்பான்னு மடிச்சு கையில கொடுத்துருவாங்க. ஆனா 4400 வோல்ட்ல 2.5 மணி நேரத்துக்கு சித்தப்பாவையே பெரியப்பாவையே பொட்டம் போட்டு கட்டி கொடுக்கிற காலத்திலையும் நம்மால் என்ன கொண்டு போறாங்க? கொல்லி செட்டி கொண்டு போறாங்க. ஏன்னு கேளுங்க, தெரியாது. பரம்பரையா எங்க அப்பா செத்தப்போ என்கிட்ட கொண்டாந்து ஒரு கொல்லி செட்டி போட்டாங்க. நான் வந்து என்கிட்டயே தீப்பெட்டி இருக்கேன். எனக்கு அப்ப புகைப்பிடிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ ஆமா, என்கிட்டயே தீப்பெட்டி இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், தம்பி அதெல்லாம் கிடையாது, வீட்டுல இருந்து நெருப்பு கொண்டு தீப்பெட்டி வீட்டுல இருந்து தான் கொண்டு வரும், விட்டு இல்ல தம்பி, அது குடும்ப பழக்கம், அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த வார்த்தை சொன்னார், அப்படி வீட்டுல இருந்து நெருப்பு எடுத்துட்டு போய் கொல்லி சீட்டி எடுத்துட்டு போய் கொல்லி வைக்கலன்னா உங்க அப்ப திரும்ப வந்துருவாங்க. அப்ப குடும்பம் எடுத்துக்கிட்டாங்க, அது வேற கதை. ஆனா 4400 வோல்ட் மின்சாரம் வந்ததுக்கு பிறகும் கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து போறேன்னு சொல்றது நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? ஒண்ணு இல்ல, 6 மணிக்கு லைட்டு போடலாம், பஸ்லயோ வீட்லயோ ஆபீஸ்லயோ. நம்மால என்ன செய்யலாம்? ஏன்னு கேளுங்க. ஒருத்தருக்கு தெரியாது மட்டும் இல்ல, நம்ம கும்பிடாம இருக்கிறத எவனாவது பார்த்துருவாங்க, சுத்தமுத்தம் பார்த்து பயந்தாவது கும்பிடுவாங்க. எவனும் பாரு, ஏன் கும்பிடுற? அது சுவிட்சு போட்டா எரியுது. அதுவே சுவிட்சை மாற்றி போட்டோம்னா எரியாது. அப்போ ஏன் கும்பிடுற? எதுக்கு கும்பிடுறாங்க? தெரியாது, தெரியவே தெரியாது. ஒரு கேள்வியாவது கேட்கின்ற எண்ணமே வராது. அப்படி கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் அறிவியல். ஒருத்தர் கோவில்ல பொங்கல் வாங்கி தின்னுட்டான், தின்னுட்டு துடைக்கிறதுக்கு இடம் தேடி இருக்கான்னு கிடைக்கல, சுத்தமுத்தும் பார்த்துட்டான், சோத்துல தேய்ச்சிட்டான். சோத்துல தடவின் போது திரும்பி பார்த்தா ஒருத்தன் பார்த்துட்டான். அவன் பார்த்த உடனே அவன் தப்பா நினைப்பான், என்ன பண்ணிட்டான், இவனே 3 தடவை அங்க தேய்ச்சிட்டு அங்க தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டான். 10 நாள் கழிச்சு வந்து அங்க ஒரு வரிசை நிற்கிது. எதுக்கு? 3 தடவை தேய்ச்சி கும்பிடுறதுக்கு. ஏன் தேய்ச்சான்னு கேட்க மாட்டான், ஏன் தொட்டு கும்பிட்டேன்னு. ரொம்ப நான் சின்ன சாதாரணமான எளிய நடைமுறை சொல்றேன். மழை பெஞ்சிட்டு இருக்கும், பஸ் ஸ்டாப்ல 10 பேர் நிற்பாங்க, மழை ஒரே மாதிரி தான் பெஞ்சிட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு கொஞ்சம் அவசரமா இருக்கும், அவனுக்கு ஆபீஸ் போக வேண்டியிருக்கும், இல்ல பாத்ரூம் போக வேண்டியிருக்கும், ஏதோ ஒரு அவசரம் இருக்கும்.
அவன் என்னடா பண்றது, கொடையும் இல்லை ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிட்டே இருக்கேன், யோசிச்சுட்டே இருக்கான். எப்படினாலும் போயிடும் அப்படி முடிவு பண்ணி அவன் கையை நீட்டுவானா, நீட்டி பார்ப்பான். ஆனா மழை அப்படியே தான் பெஞ்சிட்டு இருக்கும். கையை நீட்டி பார்த்துட்டு அவனா தலையாட்டிட்டு இறங்கிடுவான். என்ன இப்ப மழை நிக்காது, நம்ம போயிடுவோம்னு போயிடுவான். அவன் போன உடனே அவன் பின்னால ஒரு 3 பேர் போவாங்களா மாட்டாங்களோ? அந்த 3 பேர்ல ஒரு ஆளை நம்ம இருந்திருக்குமா இல்லையா? நானே இருந்திருக்கேன். இது என்னன்னா, நமக்குள்ள ஒரு செம்மறியாடு உட்காந்துருக்கு. எப்போதுமே என்ன ஏதுன்னு கேட்காம இறங்கி குதிச்சு ஓடுற ஒரு செம்மறியாடு எவ்வளவு படிச்சதுக்கு பிறகும் இருக்கு. 6 மணிக்கு பிறகு லைட்டு போட்ட உடனே ஏன் கும்பிடுறான் அப்படின்னா, ஆதியில் மனிதர்கள் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, ஒளி பரவலாக ஆவதற்கு முன்பு, இருள் சூழ்ந்த பிறகு அச்சத்தில் வாழ்ந்தார்கள். என்ன அச்சம்? ரொம்ப எளிமையான உண்மை. விலங்குகளுக்கு இரவில் கண் தெரியும், நமக்கு தெரியாது. அது எளிதாக நம்மை வேட்டையாடுகிறது. நம்மால் ஒருவரை கூட பார்க்க முடியாது. ஆனால் வெளிச்சம் இருந்தால், விலங்கு வந்தால், வேற்று ஆள் வந்தால், எதிரி வந்தால் பார்க்க முடியும். எனவே பிற பகையிடமிருந்து, பிற உயிரிடமிருந்து, பிற விலங்கிடமிருந்து தன்னை காப்பாற்றும் வெளிச்சம் வந்த போது மனிதன் கரண்ட் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு கும்பிட்டு இருக்கான். எவன் கும்பிட்டு இருக்கான்? முதல்ல வெளிச்சத்தை பார்த்தவன். இன்னும் யாரு கும்பிட்டு இருக்கா? விடமாட்டேங்கிறான் நம்மால். ஆனா முதல்ல பல்ப் வந்தப்ப எப்படி வந்துச்சு? கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ். தைரியமா சொல்லுங்க. பரீட்சையா, நீட் எக்ஸாமா? தப்பா நீங்க சொல்லிட்டு கேட்க போதா? அப்படியே நீங்க தப்பா சொல்லிட்டு நான் ஏதாவது மார்க்கா குறைச்சு கூட போறேன், இன்னும் கூட சொல்ல போறேன். இந்த சயின்ஸ் வாத்தியார் சொல்லி தருவாரு. இந்த பொருளை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா தெரிஞ்சா எழுதிரு, ஒருவேளை தெரியலன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதிரு அப்படின்னா. எப்படி சார் அப்படி? அவன் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கான். எப்படியோ 5க்கு 2 மார்க்காவது போட்டுருவாங்க. தப்பா இருந்தா கூட தாமஸ் ஆல்வா எடிசன் எழுதியிருக்காங்கன்னு சந்தோஷத்துல ஒரு வார்த்தையா 2 மார்க் போடுவாரு. மின்சார விளக்கு கண்டுபிடிச்சது யாரு? இவ்வளவு கேட்டு எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். எடிசன் எப்படி கண்டுபிடிச்சாரு? இதுதான் அறிவியலின் எளிய கதை. ஏறக்குறைய 700-800 முறை எடிசன் கண்டுபிடித்த மின்சார பல்பு எரியது. ஒரு ஏதாவது உலோகத்தை பயன்படுத்தி போடுவார், வெளிச்சம் எரியவே எரியாது. எரிஞ்சிட்டு ஒரு பாத்திரம் இருக்கும்போது முழுசா எரிஞ்சது சாம்பலாக. அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய வரலாறு எழுதுகிறது, நண்பர்கள் எழுதுகிறார்கள். அறிவியலின் ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எளிய உண்மைகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு வெளிச்சம் போட்டு உட்கார்ந்திருக்கிறோமே, இந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்த ஒரு மனிதன் 1000 முறைக்கு மேல் பல்வேறு உலோகங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை செலுத்தி அதை எரிய வைக்க முயற்சிக்கிறான், தோற்கிறான். நண்பர்கள் சொல்கிறார்கள் 1000 முறை எரிந்து தோற்று போனார். ஏன் இந்த முயற்சியை நீ கைவிடையது என்று கேட்டபோது, எடிசன் சொன்ன எளிய பாடத்தை நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். எடிசன் சொன்னார், நான் 1000 முறை தோற்றதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, இந்த 1000 வழிகளிலும் ஒரு மின்சார விளக்கை எரிய வைக்க முடியாது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று எடிசன் சொன்னார். நான் தோற்கிறேன், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த உலோகங்களால் மின் விளக்கு எரியாது என்று கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தோற்பதாக கருதுகிறேன். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் இரவு 11:30 மணி இருக்கும். முதல் முறையாக டங்ஸ்டன் என்கிற ஒரு உலோகத்தை பயன்படுத்தி மின்சார விளக்கை எரிய வைத்தார். மேசையில் அது எரிய ஆரம்பித்தது. அவருக்கு சந்தேகம். கொஞ்ச நேரம் எரிஞ்சு முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகுதான்னு பார்த்தார், ஆகல. சூடாகுதான்னு பார்த்தார், ஆகல. வெடிக்குதான்னு பார்த்தார், ஆகல. உடையுதான் பார்த்தார், ஆகல.
12 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி நேரம் அது அழகா டேபிள்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க பார்க்கிற பல்பு இல்ல, கடையில வாங்கிட்டு வந்து பீஸ் போச்சா மாத்து அப்படின்னு சொல்ற பல்பு இல்ல. உலகத்தின் முதல் பல்பு 3 மணி நேரம் எரியுது. ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கான், தூங்குற. நைட்டு மணி 2 கண்டுபிடிச்சிட்டான், ஜெயிச்சிட்டான். நேர பெட்ரூமுக்கு போனான். அந்த வீட்டம்மா நல்லா தூங்குது. போய் மனைவி எழுப்பினார். ஆமா, அந்த இல்லையா பல்பு எரியுது அப்படின்னா அமர்த்திட்டு தூங்குறியா? அம்மாவோட பத்து கேட்குங்க, அவ்வளவுதான். அமர்த்திட்டு தூங்கு அப்படின்னா இல்ல, நெசமாவே எரியுது, நீ நெசமாவே அமர்த்திட்டு தூங்கு. அம்மா பார்த்துச்சு. பிறகு உலகம் முழுவதும் அது புகழ் பெற்றது. 1000க்கு மேற்பட்ட முயன்ற ஒரு மனிதனின் முயற்சிதான், தொடர் முயற்சிதான் அறிவியலின் வழியாக இன்றைக்கு உலகத்தையே நீங்களும் நானும் பார்க்கும் மின்சாரமாக மாறி இருக்கிறது. மின்சார விளக்கும் வெளிச்சமும் வந்ததற்கு பிறகுதான் நகர்ப்புறங்களிலே இருந்த பேய்கள் வீடுகளை காலி செய்து விட்டு கிராமப்புறங்களுக்கு போனோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எங்கே பேய் இருக்கிறது என்றால், மின்சார விளக்கு இருந்தும் அறிவியல் என்ற வெளிச்சம் இல்லாமல் அறியாமல் இருட்டு இருக்கிற மனிதர்களின் மனங்களிலேதான் பேய் இருக்கிறதே தவிர அசலாக எந்த பேயும் உலகத்தில் இல்லை. பேய்கள் இல்லை என்று உலகம் நிரூபித்து விட்டது. ஆனா நம்மளால அதை நம்புவான். நம்ம அந்த முருங்கை மரத்துல, நம்ம அது காயே காக்காத மலட்டு முருங்கை மரத்துல ஒரு இருக்குன்னு சொல்லியிருந்த, அவன் நம்புறது மட்டும் இல்ல, 40 பேருக்காவது சொல்லுவான். இந்த குழந்தைகளை வளர்க்கும் போது அப்படித்தான். எனக்கு அது நடந்துச்சு. சின்ன பிள்ளைல மட்டன் வாங்கிக்க சொல்லுவாங்க, கடையில் போய் பிரியாணியும் புரோட்டாவும் வாங்கிட்டு சொல்லுவாங்க. ஒரு பை காசு கொடுப்பாங்க. அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, அதுல 2 கறித்துண்டையும் 2 ஆணியையும் போடுவாங்க. நமக்கு 14 வயசு, நம்ம என்ன கேட்போம்? அது என்ன கடைக்காரன் கொடுக்க வேண்டியதான் நம்ம கேட்போம்ல. அது என்ன 2 ஆணி 2 கறித்துண்டு போட்டிருக்க, என்ன அது என்னன்னு சொல்லு அப்படின்னு வற்புறுத்தி கேட்டா, அது இருக்கட்டும் போட அப்படின்னாங்க. ரொம்ப வற்புறுத்தினதுக்கு பிறகு சொல்லுவாங்க, காத்து கருப்பு அண்டாம இருக்கு. அதுக்கு பிறகு கடைக்கு போயிட்டு அந்த புரோட்டாவையும் பிரியாணியை வாங்கிட்டு 200 மீட்டர் இருக்கிற வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு 300 தடவையாவது பின்னால காத்தோ கருப்போ வருதானோ திரும்பி பார்த்துட்டு வந்திருக்குமா இல்லையா? அட வந்திருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எதுக்கு வெக்கமில்லாம ஒத்துருங்க. ஆமா, நம்மளை இப்படி கேவலமா வெக்கப்பட வச்சுட்டாங்க. இப்ப நினைச்சு பார்த்தா என்ன தோணுது? நாக்கில் நரம் இல்லாத நயவஞ்சகமான மனிதர்களை விடவும் பேய்கள் தீமையானவை அல்ல. ஏனெனில் பேய்கள் இல்லை. அறிவியல் தருகிற அறிவு சாதாரணமானது அல்ல. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படிக்கிறது அறிவியல். உயிருள்ள எல்லாவற்றையும் படிக்கிறது அறிவியல். உயிர் இல்லாத எல்லாவற்றையும் படிக்கிறது அறிவியல். நீங்கள் மின்சாரம் மட்டும் இல்லை, ஒரு தூக்கணாங்குருவி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு தூக்கணாங்குருவி ஏறக்குறைய 2 கூடு இல்லை, 5 கூடுகள் கட்டுகிறது. தெரியுமா? ஒரு தூக்கணாங்குருவி மனிதர்கள் தொட முடியாத 40 அடி உயரத்திற்கு மேலே இருக்கிற மரங்களிலே தான் கட்டும். அப்படி கட்டும் போதும் பச்சை நார்களை முறித்து கிழித்து அறிவியல் ஆய்வறிஞர்கள் எழுதுகிறார்கள், ஏறக்குறைய 2500 அடி நீளம் உள்ள பச்சை இலைகளை கொண்டு வந்து தலைகளாக கட்டி நின்று கட்டி 5 கூடு கட்டும். அதுல 2 கூடு நொங்கு மாதிரி இருக்கும், 3 கூடு பை மாதிரி இருக்கும். அது பை மாதிரி இருக்கிற கூடு என்னன்னா ஜோடியா வாழ்ந்து முட்டை போடுறதுக்குள்ள கூடு. இந்த நுங்குமா இருக்கிறது என்னன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அது என்னன்னா புருஷ பொண்டாட்டி உட்கார்ந்து ஆடுறது. அவங்க ஜோடி மட்டும் இருக்கிறதுக்கு மட்டும் கட்டி இருக்கு. கட்டிட்டு இப்ப அது வெயிட் பண்ணும். எதுக்கு?
அந்த பகுதியில் இருக்க பெண் தூக்குநாங்குருவிகள் பூரா வந்து பார்க்கும். ஒரு 10-12 பெண் தூக்குநாங்குருவிகள் வரும். எப்படி கட்டியிருக்காங்க வீடு? ஓகேயா? நல்ல வேலை நம்ம சமூகத்தில் அந்த ஏற்பாடு இல்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்கன்னு வச்சிருந்தா எனக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா தூக்குநாங்குருவியில கூடு கட்டணும், அது வரும், கூட்டம் கூட்டமா பார்க்கும், செலக்ட் பண்ணும், பிடிச்சிருந்தா ஒண்ணு ஓகே பண்ணும். ஓகே, அதோட அது ஆச்சரியம் தெரியுமா? அந்த கூடு கீழே திறந்திருக்கும், ஆனா உள்ள இருக்க முட்டை கீழே விழாது. ஏன்னா உள்ள இப்படி ஒரு அடுக்கும் இப்படி ஒரு அடுக்கும் இருக்கு. முட்டை விழுந்து இங்க விழுந்து வந்தாலும் கீழே விழாது. 120 அடிக்கு காத்தடிச்சாலும் கூடு பிய்யாது. ஏன்? ஏன்? காத்து பயங்கரமா அடிக்கும் போது கூட்டுல 2 பக்கமும் 2 சின்ன ஜன்னலை திறந்து வைக்கும். மற்ற நாள்ல அந்த ஜன்னல் இருக்கிறது எங்கேன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டா காத்து அது வழியா போயிடும். அதனால கூடு பத்திரமா இருக்கும். முட்டை போட்டு குஞ்சு வந்ததுக்கு பிறகு குஞ்சுக்கு உள்ள கூடு இருக்கா இருக்குங்கிறதுக்காக களிமண்ணை ஊட்டி கொண்டு வந்து வச்சுட்டு களிமண்ணுக்கு மேல மின்மினி பீச்சியை பிடிச்சு கொண்டு வந்து அமைக்கிறது. தூக்குநாங்குருவி கூட்டுக்குள்ள மின்மினி பூச்சியை பார்த்ததுக்கு பிறகுதான் நம்மால் நைட்லாம் கண்டுபிடிச்சாங்க. தெரிஞ்சுக்கிட்ட மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் இயற்கையில இருந்து மனிதன் கண்டறிந்தார். இயற்கையில இருந்து வவ்வால் பறக்கிறார். 120 மைல் வேகத்தில் பறக்குது. 120 மைல் வேகத்தில் பறக்கிற வவ்வால் ஒரு மரத்திலையும் ஒரு கிளையிலையும் முட்டிக்காது. எப்படி அப்படின்னா, பறந்து போகிற வவ்வால் தனக்கு முன்பாகவே சில ஒலி அலைகளை அனுப்புகிறார். அந்த ஒலி அலை போய் ஸ்கேனர் மாதிரி அந்த ஒலி அலை போய் அந்த மரத்திலேயோ கிளையிலையோ பட்டு திரும்பிடுச்சுன்னு சொன்னா, அப்படி பட்டு திரும்பிடுச்சுன்னா இங்க ஒரு தடை இருக்குன்னு தெரிஞ்சு அப்படி விலகிடும். அப்ப ஒலி அலைகளை அனுப்பி முன்னால் ஏதேனும் தடை இருக்கிறதா என்று கண்டறியும் விஞ்ஞானத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? வவ்வால்கள். அப்படி வவ்வால்கள் செய்யும் என்பதை கண்டறிந்தவன் யார்? மனிதன். தேனீக்கள் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தேனி அப்படியே வெளியே போகும். நிறைய பூக்கள் இருந்தா பிற தேனீக்களுக்கு எப்படி தகவல் சொல்லும்? அதனுடைய சிறகை அசைக்கிறது இல்லையா? அசைக்கிற எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நொடிக்கு 30 முறை அல்லது 40 முறை அசைத்தால் ஒரு கணக்கு இருக்கு, ஆபத்து வராது. ஒரு நொடிக்கு 70 முறை 80 முறை அசைத்தால் இங்கு நல்ல பூக்கள் இருக்கிறது, வாருங்கள். எண்ணிக்கை அதிகமானால் எண்ணிக்கையின் அடிப்படையில் சிறகை அது அசைக்கிற போது ஏற்படுகிற ஒலியிலே இருந்து வருகிற ஒலியை பொறுத்து செய்தியை தெரிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் வரும். அப்படி ஒலியின் மூலம் ஒரு செய்தியை அனுப்ப முடியும் என்று தேனீக்களை பார்த்து தெரிந்து கொண்ட பிறகுதான் தந்தி கண்டுபிடிச்சான். மனுஷன் வீடு எப்படி கட்டினா? மனுஷன் யாரை பார்த்து கட்டினான்? பறவைகளை பார்த்தான் கட்டினான். பறவைகளை பார்த்துத்தான் விமானங்களை எப்படி கண்டுபிடித்தார்கள் மனிதர்கள். இந்த கண்ணதாசன் நூற்றாண்டு, கண்ணதாசன் எழுதி ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் இருக்கிறதா? பறவையை கண்டால் விமானம் படைத்தான், பாயும் நின்று படகினை கண்டான், எதிரொலி கேட்டால் வானொலி படைத்தான். எழுதுனா அடுத்தவரை எழுதினான், இதனை கண்டால் மதந்தனை படைத்தான் எழுதினார். அது சென்சார்ல வெட்டிட்டான். அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு மாத்தி கொடுத்து சொல்லிட்டாங்க. கவிஞர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, கவிஞரே சென்சார்ல முடியாதுங்கிறான், மாத்திக்கோ அப்படின்றார். பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. ஏத்தது மாதிரி ஒரு சொல் போடுங்க. அது எப்படியா? என்ன பண்ண சொன்னா? என்ன சொன்னா? பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டால் வானொலி படைத்தான், எதனை கண்டான்? மதந்தரை படைத்தான். மனம் வேணாங்கிறானா? சரி விடு, பணந்தரை படைத்தான். மாத்தி கொடுங்க. சினிமாவில் பாத்தீங்கன்னா பணந்தனை படைத்தாங்க வந்துருச்சு பாட்டு. ஆனா ஹெச்எம்பி ரெக்கார்ட்ல மதந்தனை வந்துருச்சு. ஏன்னா சென்சாருக்கு முன்னாலே போட்டுட்டாங்க. இயற்கையின் எல்லா கூறுகளையும் மனிதன் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறான். அதான் அறிவியல். இன்னைக்கு நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் பெரும்பான்மையான பொருட்கள்
அறிவியல் தந்த பொருட்கள். அறிவியலாலே தான் மனித வாழ்க்கை வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அன்னைக்கு காசிக்கு போனா எப்படி போனான்? நடந்து போனான். ஆச்சரியம் பாருங்க. இப்போவே மனுஷன் எப்படி போறான்? எதுல நடந்து போறான்? நடக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? நடக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம்? கால் தானே பயன்படுத்துறோம். ஆனா மனிதன் மாட்ட என்னன்னு சொல்றான்? கால்நடை. நீ எதுல நடக்கிற? நீ கால தானே நடக்கிற. அப்படி நீயும் கால் நடக்கிறானே. ஆனா தன்னை கால்நடைன்னு சொல்லாம மனிதன் மற்ற விலங்குகளை மட்டும்தான் கால்நடைன்னு சொல்றான். ஏன்னா மனிதன் கண்டுபிடிச்சிருக்க ஒரு மிக பிரமாதமான அறிவியல் மொழி. மொழி என்ற சயின்ஸை கண்டுபிடிச்ச உடனேயே மனிதன் என்ன பண்ணிட்டான்? அதை கால்நடைன்ட்டான், தன்னை கால்நடை இல்லைன்ட்டான். அதை விட இன்னொன்று சொல்லிட்டான். செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஐந்தறிவு, மனிதர்களுக்கு சந்தேகம் நிறைய. மனிதர்களுக்கு 6 அறிவு. ஆனால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு நாயும் அதை ஆமதிக்கவில்லை. மனிதனை ஏன் சொல்றான்னா, மனிதனுக்கு மொழி என்கிற அறிவியல் வந்துவிட்டது. மொழியை பயன்படுத்திக் கொண்டோம், எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்து விட்டோம், எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து வாழ்க்கையை இலகுவாக்கி கொண்ட மனிதன் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையாகிறான். அது ஒன்றுதான் இன்றைக்கு நீங்கள் நானும் பேச வேண்டியது. இந்த ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சயின்ஸ் இஸ் எவ்ரிடே சயின்ஸ். சயின்ஸ் இஸ் தேர் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் விஞ்ஞானம் இருக்கிறது. அம்மா பாட்டி குடும்பத்திற்கு சமைப்பதற்கு ஆற்றலில் அமர்ந்து உளுந்தும் அரிசி அரைப்பதற்கு எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம், 3 மணி நேரம். நான் மாவாட்டி இருக்கிறேன். நான் மாவாட்டினா எங்க அம்மா தள்ளி விடும். எங்க அம்மா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருக்கும், தள்ளிக்கிட்டே இருப்போம். 1.5 மணி நேரம் மொத்த குடும்பத்துக்கு மாவாட்டி எடுக்கிறது. இப்ப அப்படியா? என்ன வந்துருச்சு? கிரைண்டர் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு வந்து திறந்து பார்த்துட்டு ஓகே போகலாம். மிக்சி வந்துச்சா? வந்துருச்சு. அப்படியே கூட்டமா 50 துணி போட்டு துவைக்க வேண்டிய அவசியம் இப்ப இருக்கா? என்ன வந்துருச்சு? வாஷிங் மிஷின் வந்துருச்சா? வந்துருச்சு. அடுப்பை பத்த வச்சு விறக வச்சு எருவாட்டியை போட்டு அப்படின்னு ஊதுற வேலை இருக்கா? இப்ப என்ன வேலை இருக்கு? டிஷ்ஷும் தான். அவ்வளவுதான். விஞ்ஞானம் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடித்ததாலே தான் வாழ்க்கை இலகுவாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்களை பெண்களை அடிமைத்தனத்தில் இருந்து எது விடுதலை செய்திருக்கிறது. நிறைய பேர் படிச்சாங்கல்ல, நிறைய பேர் படிச்சு வேலைக்கு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? மிகுந்த நேரத்தை கொள்ளை கொண்டிருந்த உடல் உழைப்பு சார்ந்த புழுக்கை வேலைகளில் இருந்து ரொம்ப கஷ்டமான வேலை இது. எனக்கு தெரியும் என்ன சமைக்கணும்னு முடிவெடுக்கிறது. என்ன சமைக்கணுங்கிறது முதல்ல பெரிய பஞ்சாயத்து. எனக்கு திப்பாங்களா மாட்டாங்கன்னு தெரியாது. அதேவா செய்யறேன்னு கேட்பாங்க. அது செஞ்சு 7 நாள் இருக்கும். அப்ப முதல்ல என்னன்னு முடிவு பண்ணணும். அப்புறம் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையான பொருளை பூரா வாங்கணும். அதை வாங்கிட்டு அதை செய்யணும். அது செஞ்சு முடிச்ச உடனே அப்புறம் நம்ம குடும்பங்கள் ஒரு பழக்கம் இருக்கிறது, பரிமாறணும். இல்லாட்டி திங்க மாட்டான். ஆமா ஆமா, நானே போட்டு திங்கிறதுனா அதுக்கு எதுக்கு குடும்பம் அப்படின்னா? உனக்கு பரிமாறுக்கா குடும்பம்? இல்லை, கிடையாது. திங்க மாட்டான். சரி, எல்லாம் போட்டாச்சு, தின்னாச்சு. அதை விட பெரிய கஷ்டமான வேலை என்ன? பாத்திரம் கழுவுறது. உலகத்திலேயே பெரிய புழுக்க வேலை. வீடுகளில் இருக்க குடும்பங்கள் இருக்க ஆண்கள் 10 நாள் பாத்திரம் கழுவுனாங்க. பெண்களின் சிறப்பு என்னன்னு தெரிஞ்சிடும், உயர்வே தெரிஞ்சிடும். இப்ப பாத்திரம் கழுவுறதுக்கு மிஷின் வந்துருச்சுங்க. நம்ம நாட்டில் இருந்து பெரிய புழக்கத்தில் வரல. அயல் நாடுகள் வந்துச்சு, சில நாடுகள் இருக்கு, வசதியான குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் அறிவியல் மனித வாழ்க்கையை இலகுவாக்கி இருக்கிறது. ஆனால் மூட நம்பிக்கையில் இருந்து மனிதன் விடுபட்டானா என்பது கேள்வி. அறிவியலின் நோக்கம் என்ன? சயின்ஸ்
துல்லியம் தான். சயின்ஸ்னா கற்பனை எல்லாம் கிடையாது. ஆமா, இந்த ஒரு செவ்வாய் கிரகம் போகுது அப்படின்னா அண்ணே அதை அப்படி நிப்பாட்டிக்கங்க, அங்கே இறக்கிக்கங்க, இறக்க முடியுமா? இல்ல. அது எத்தனாவது கிலோமீட்டரில் என்ன விசையில் போக வேண்டும், எந்த இடத்தில் இறங்க வேண்டும், எந்த நொடியில் இறங்க வேண்டும், எந்த நொடியின் இடைவெளியில் இயங்க வேண்டும் என்ற துல்லியம் இல்லாவிட்டால் விஞ்ஞானமே கிடையாது. புராணம் அப்படி இல்லை, கதை அப்படி இல்லை. நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஒண்ணுல நம்ம ஊர்ல கல்வியின் கடவுள் யார்? சரஸ்வதி. உலகின் மாபெரும் அறிவியல் மேதை ஐன்ஸ்டீனுக்கு சரஸ்வதி என்றால் யார் என்று தெரியாது. செல்வத்தின் கடவுள் நம்ம ஊர்ல யாரு? யாரு? நம்ம லட்சுமி. நம்ம லட்சுமி. ஆனா பில்கேட்ஸுக்கு அவர் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் லட்சுமிகளை தான் தெரியுமே தவிர லட்சுமி தான் செல்வத்தின் கடவுள் என்று தெரியாது. ஒரு நாளும் தெரியாது. வேப்பமரம் உச்சியில் நின்று பேய்கள் ஆடுவதில்லை, ஒரு நாளும் ஆடுவதில்லை. மூட நம்பிக்கையிலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதுதான் அறிவியலின் பணி. அறிவியல் அதற்கு உயிரை கொடுத்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு பென்சில் ஒண்ணு கிடையாது. ஆனாலும் பென்சிலின் கோடல்னு ஒரு பிரச்சனை வந்த போது அதை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளமிங்கை நீ அதை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டபோது அது யாருக்கும் எந்த தீமையும் செய்யாது என்று நீ மருத்துவ கவுன்சிலுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்ன போது நிரூபிப்பதற்காக ஒருவேளை உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த மருந்தை தானே தன் உடலில் செலுத்திக் கொண்டு யாருக்கும் ஒன்று செய்யாது என்று காட்டியிருக்கிறான் ஒரு விஞ்ஞானி. அறிவியல் அவ்வளவு உழைத்திருக்கிறது, அறிவியல் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறது, அறிவியல் அவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அறிவியலின் நோக்கம் என்ன? உயிர்களை ஆய்வது. ஒரு தூக்கணாங்குருவியை பற்றி சொன்னேனே, தூக்கணாங்குருவி இருக்கிற கூடுகளுக்கு பாம்புகள் போவதில்லை. பிற பறவைகளின் கூடுகளுக்கு போய் பாம்புகள் பறவைகளின் குஞ்சுகளையும் முட்டைகளையும் தின்னும் பாம்புகள் தூக்கணாங்குருவியின் கூடுகளுக்கு மட்டும் போவதில்லை. ஏன் போவதில்லை என்கிற உண்மை தூக்கணாங்குருவிகளுக்கும் பாம்புகளுக்கும் தான் தெரியுமே தவிர இன்னும் அறிவியலை கண்டுபிடிக்கவில்லை. சிலந்தி வலை பின்னுகிறது. சாதாரணமா நீங்க பாக்குறீங்க, ஒரு சிலந்தி வலை பின்னுகிறார். தான் பின்னுகிற வலையில் வெளியே இருந்து வருகிற ஒரு பூச்சி எந்த இடத்தில் விழுந்தால் அகப்பட வேண்டும் என்பதற்கான கண்ணியை சிலந்தி உருவாக்கும். வெறுமனே நீங்க பார்க்கிற அந்த பெரிய வெப்ல அந்த சிலந்தி வலையில எல்லா இடத்துல விழுந்தாலும் பரவ பூச்சி சிக்காது. நீங்க பார்த்துக்கலாம், பட்டுப்பூச்சி விழுந்து அப்படியே பறந்து போயிடும். ஏன்னா காலில் ஒட்டுமே தவிர அந்த கண்ணி இருக்காது. அந்த சிலந்தி வலையில 3 அல்லது 4 இடங்கள்ல கண்ணி வச்சிருக்கோம். கண்ணி சிலந்தி வச்சிருக்கோம். விஞ்ஞானம் இன்றைக்கும் வியக்கிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த கண்ணி எங்கே இருக்கிறது என்று இன்னொரு சிலந்திக்கு தெரியாது. இன்னொரு சிலந்தியாளரை கண்டுபிடிக்க முடியாது. அதை உருவாக்கிய சிலந்திக்கு மட்டும்தான் தெரியும். அறிவியலின் பேராற்றல். இன்னும் இவர் கூட சொன்னார், பாலகிருஷ்ணன், நான் வரும்போதெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு. ஒரு தடவை நான் சொல்லிட்டு கூட போயிட்டேன், இருக்கிற குழந்தை எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டீங்கன்னா உங்க ஊருக்குள்ள மழை பெஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வர போகுதுன்னு சொல்லிட்டு போன 4ஆம் நாள் தண்ணி வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஒரு 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 புத்தக திருவிழாவில் ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போன 4ஆம் நாள் ஊருக்கு தண்ணி வந்துருச்சு. நீரை, இயற்கையை கண்டுபிடித்தது அறிவியல் தான். இன்னைக்கு ரத்த தானம் பண்ணாங்கல்ல அரிமா சங்கம், எங்களை கூப்பிட்டாங்கல்ல, நாங்க ஏன் வேலைக்கு வந்தோம் நமக்கு தெரியுமா? உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக அறிவியல் ஆய்வு செய்து மனித உடம்பில் இருப்பது போல ஒரு துளி ரத்தத்தை மனித உடம்புக்கு வெளியே இருக்கிற சோதனை சாலையில் உற்பத்தி செய்யவே முடியவில்லை. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் 8 லிட்டர் 10 லிட்டர் ரத்தம் இருக்கு. எல்லா மனித உடம்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த குருதியின் ஒரு துளியை ஒரு சோதனை சாலையில் உருவாக்க முடியவில்லை. ஒரு மனிதனின் உடம்பிலே இருந்துதான் வாங்கி இந்த உடம்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. தண்ணீரில் என்ன இருக்கிறது? H2O. 2 மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் இருக்கிறது, ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் இருக்கிறது. 2 மூலக்கூறுகள் ஹைட்ரஜனையும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனையும் சேர்த்தால் ஒரு துளி
தண்ணீர் வந்துவிடுமா என்று விஞ்ஞானம் முயற்சித்து பார்த்தது. தண்ணீர் வந்துவிட்டது. ஆனால் இரண்டு மூலக்கூறுகள் ஆக்சிஜனையும் இரண்டு மூலக்கூறுகள் ஹைட்ரஜனையும் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனையும் ஒன்று சேர்த்து ஒரு துளி தண்ணீரை உருவாக்குவதற்கு $1300 தேவை. எனவே மனிதனால் தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது. வானம்தான் கொடுக்க வேண்டும். நம்ம விசிறியின் துளிநீரில் மல்லால் மற்ற அங்கே பசும்பும் தலை காண்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுதியிருக்கிறது. நீங்கள் சுழற்சி பாருங்கள். மழை எங்கே இருந்து வருகிறது? மழை எங்கே இருந்து வருகிறது? வானத்தில் இருந்து வருகிறது. வானத்துக்கு மழை எங்கே இருந்து வருகிறது? கடல் நீர் ஆவியாகிறது. அதான் உண்மை. குளத்துக்கு அல்ல, கடல் நீர் ஆவியாகிறது. கடல் நீர் ஆவியாகி மேகங்களாகி ஈர்க்கப்பட்டு காற்றின் விசையால் நிலப்பரப்புக்கு வருகிறது. அப்படி கடல் நீர் ஆவியாகி, நன்றாக கவனியுங்கள், கடல் நீர் ஆவியாகி மேலே சென்று மேகங்களாகி குளிர்ந்து எங்கே விழுகிறது? மலைகளின் மீது விழுகிறது. மலைகள் வெறும் பாறைகள் அல்ல. விஞ்ஞானம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறது, மலைகள் பஞ்சு பொதிகள். மலைகள் விழுகிற தண்ணீரை எல்லாம் குடிக்கும். உங்கள் கண்களுக்கு தெரியாது. பார்ப்பதற்கு கல்லு போல இருக்கும், பார்ப்பதற்கு அப்பாவை போல இருக்கும், பாறையாக இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பெய்த மழை நீரை எல்லாம் குடித்து வைத்து விட்டு உள்ளே வைத்திருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேற்றும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாறைகள் வெளியேற்றுகிற தண்ணீர் தான் சிறு அருவி ஓடைகளாகி சிறு ஓடைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதியாகி, அந்த நதி இன்னும் சில நதிகளோடு சேர்ந்து பெருநதியாகி, அது மலை உச்சியில இருந்து கீழே விழுகிற போது அதுக்கு பேர் என்ன? அருவியாகி சமவெளிக்கு வந்து ஓடி திரும்ப எங்கே போகிறது? கடலுக்கு போகிறது. அப்படியானால் திரும்ப கடலுக்கு தண்ணீர் போகாவிட்டால் கடலிலிருந்து தண்ணீர் வருமோ? வராது. ஆனா நம்மால் சொல்றான், கடலில் போய் வீணாக கலக்கும் தண்ணீர் அதான் அது கடல் கொடுத்த தண்ணீர். இங்கிருந்து தண்ணீர் போகிற போது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கிருந்து தண்ணீர் போகிற போது மலையில் இருந்து போகிற தண்ணீர் வெறும் தண்ணீராக போவதில்லை. இங்க இருக்கிற தாவரங்களை, இங்க இருக்கிற சிறிய உயிர்களை, இங்க இருக்கிற பூச்சிகளை, மண்ணிலே இருக்கிற சத்தை எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு கடலுக்கு போகிறது. அதுதான் கடலில் வாழும் லட்சக்கணக்கான மீன்களுக்கு உணவு. ஒரு உயிர் சுழற்சி இருக்கு. அதுதான் அறிவியல். அதை மனிதன் கெடுக்கக்கூடாது. நீங்கள் வெறும் அணைகளை கட்டினால் திரைகளுக்கு இடையில் சமத்துவமின்மை ஏற்படும் என்று அறிவியல் இப்போது கண்டுபிடிக்கிறது. கடலுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் போகாது. அது அறம் பெற வேண்டிய செயல் என்று விஞ்ஞானம் இப்போது கண்டுபிடிக்கிறது. இன்னொரு சுற்று சொல்கிறேன், சின்ன முடிச்சிடறேன் உங்களுக்கு. செடிகள் இருக்கு, தாவரங்கள். இந்த உலகத்தில் தங்களுக்கான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளும் வலிமை பெற்றவை தாவரங்கள். கொஞ்சம் மண்ணு, தண்ணி, சூரிய வெளிச்சம் இருந்தால் இலைகள் தங்களுக்கான உணவை தாங்களே தயாரித்து வேராகி, கிளையாகி, விருட்சமாகி, கனியாகி, பழமாகி ஒரு மரம் அப்படி வருகிற போது அந்த மரத்தில் இருக்கிற இலைகளை சில விலங்குகள் சாப்பிடுதா? அந்த மரத்தில் இருக்கிற சில கனிகளை சில விலங்குகள் சாப்பிடுகிறது. அந்த மரத்தில் இருக்கிற காய்களை சில விலங்குகள் சாப்பிடுதா? மனிதன் சில மரங்களில் இருக்கிற காய்களை சாப்பிடுகிறான், இலைகளை சாப்பிடுகிறான், கனிகளை சாப்பிடுகிறான், சமயங்களில் மரங்களையே சாப்பிடுகிறான். அது நீங்க அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட. நான் விரிவாக சொல்ல மாட்டேன். தானே உணவு தயாரிக்கும் மண்ணில் இருந்து, சூரிய வெளிச்சத்திலிருந்து, தண்ணீரில் இருந்து தாவரங்கள் உணவு தயாரிக்கிறது. அதை அடுத்த கட்டமாக விலங்குகள் உண்டு உயிர் வாழுகிறது. அப்படி உண்டு உயிர் வாழும் விலங்குகளை, அது மான், அது முயல், தாவரங்களை உண்டு வாழும் விலங்குகளை எது சாப்பிடுகிறது? புலி சாப்பிடுகிறது. தாவரங்களை சாகபட்சணிகள் சாப்பிடுகிறது, சாகபட்சணிகளை சர்வபட்சணிகள் சாப்பிடுகிறது. சர்வபட்சணிகள்
நீங்கள் இறந்து போனால் எங்கே போகிறது? எங்கே போகிறது? மண்ணுக்கு போகிறது. நீங்கள் சாப்பிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்ட உணவு கழிவாக வெளியேறி எங்கே போகிறது? மண்ணுக்கு போகிறது. மண் என்ன செய்கிறது? அதை தின்கிறது. தின்கிறதா? தின்கிறது. தின்ற பிறகு மண் அதையே திரும்ப உங்களுக்கு எப்படி தருகிறது? தாவரமாக செடியாக கொடுக்கிறது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவன் இறந்து போகிறான், அவன் கொண்டு போய் புதைக்கிறோம். மண் என்ன செய்கிறது? தின்று விடுகிறது. ஒரு விலங்கு இறந்து போகிறது, புதைக்கிறோம். மண் என்ன செய்கிறது? சாப்பிடுகிறார். இறந்து போன எதை நீங்கள் மண்ணில் புதைத்தாலும் மண் தின்றுவிடும். தின்னுமா? திங்காதா? திங்கும். ஆனால் ஈரப்பதம் உள்ள விதைகளை மண் திங்காது. மண் தின்னுமா? அதுக்கு என்ன கொடுக்கணும்? எல்லாவற்றையும் தின்னும் மண், எல்லாவற்றையும் தின்னும் மண் விதைகளுக்கு தின்ன கொடுக்கும். அது ஈரமுள்ள விதையாக இருந்தால் தின்ன கொடுக்கும். வறுத்த விதை வளராது. வளர்க்காத விதைதான் வளரும். எல்லாவற்றையும் தின்ன தெரிந்த மண்ணுக்கு எதை தின்னக்கூடாது என்பதும் தெரிந்திருக்கிறது. அதனால யாரையாவது திட்டும் போது அவன் ஒரு மண்ணு பையன்னு சொல்லிடாதீங்க. மண்ணுக்கு பகுத்தறிவு உண்டு. எதை உண்ண வேண்டும் என்று மண்ணுக்கு தெரியும், எதை உண்ணக்கூடாது என்று மண்ணுக்கு தெரியும். ஈரமுள்ள விதைகளை மண்ணில் ஒருபோதும் சாப்பிடாது. மண் அதை தின்னாது என்பது மட்டுமல்ல, அதற்கு தின்ன கொடுத்து உயிராக்கி அதை செடியாக்கி மரமாக்கி உயிர்ப்பிக்க செய்யும். இது எல்லாவற்றையும் கண்டறிந்து எழுதியது எது? அறிவியல் புத்தகங்கள் தான். இவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வந்த அறிவியலின் பயனாக நமக்கு தீமைகள் இருக்கிறதா? இருக்கிறது. ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள், யுத்தங்கள், ரசாயனங்கள். நான் நிறைவாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை தெரியுதானே? UNO, உலக சமாதானத்திற்காக உலகத்தின் உடைய அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை ஜெனீவாவில் இருக்கிறது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையின் வாசலில் ஒரு சிற்பம் இருக்கிறது. என்ன சிற்பம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாற்காலி. நான் அருகே போய் பார்க்கிறேன். அந்த நாற்காலி 3 கால்கள் தான் இருக்கிறோம், 4வது கால் இல்லை. நான் கேட்டேன், இது என்ன நாற்காலி என்று கேட்டேன். அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், மனிதன் அறிவியல் வளர்ச்சியின் உச்சத்தில் இன்னொரு மனிதனை பழிதீர்க்கும் பொருட்டு போர் முறைகளில் தரையில் கண்ணி வெடிகளை பதிக்கிறான். படிக்கிறானா? கண்ணி வெடிகளை மிதிச்சாதான் கால் போயிடும். கால் மட்டும் போயிடும், ஆனா உயிரோடு இருக்கும். அப்படி கால்களை இழந்த மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். இலங்கையில் பார்த்திருக்கிறேன், ஐரோப்பாவில் பார்த்திருக்கிறேன். விஞ்ஞானம் கண்டுபிடித்த கண்ணி வெடிகளால் கால்களை இழந்த மனிதர்களுக்கு எதிராக உலகத்தில் கண்ணி வெடிகளை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே ஒரு கால் இல்லாத 3 கால் இருக்கும் ஒரு நாற்காலியை ஐக்கிய நாடுகள் சபை வைத்திருக்கிறது என்றால் விஞ்ஞானத்தின் தீமையை அந்த நாற்காலி உங்களுக்கு சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கடந்து நான் நிறைவாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். என்ன கண்டுபிடித்தாலும், எதை கண்டுபிடித்தாலும், எத்தனை மகத்தான கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு வந்தாலும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு மனிதன் அடிமையாக கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடித்ததுதான் எது? மொபைல், an instrument for communication. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுவதற்காக கண்டுபிடித்த கருவி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 5 பேர் 5 மொபைல் வச்சிருக்கான். எவன் முடியும் பேசுறது. கூட டிவியில என்ன நிகழ்ச்சின்னு சேதுராமன் கேட்டார். ரொம்ப அழகா சொன்னார். சன் டிவியில் 6 மணிக்கு என்ன, 6:30 மணிக்குன்னு கேட்டா இப்ப சொல்ல மாட்டாங்க. மொபைல்ல என்ன ஓடுதுன்னு கேளுங்க, சொல்லிடுவாங்கன்னு தயவு சொன்னார். எல்லாம் இப்ப இதுல பேசுவதற்கும் தகவல் சொல்வதற்கும் கண்டுபிடிக்க வேண்டிய வாழ்நாளில் ஒரு நாளில் தேவை கருதி சில நிமிடங்கள் மட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவிக்கு அடிமையாகி அவமானப்பட்டு படிக்காமல்
நேரத்தின் மதிப்பு தெரியாமல், உடன் இருக்கும் மனிதர்களின் அன்பும் அக்கறையும் தெரியாமல், மனைவியோடு பேசாமல், குழந்தையோடு பேசாமல், வளர்க்கிற நாயை கொஞ்சாமல், வீட்டில் இருக்கிற பூனைக்கு சோறு வைக்காமல், பேப்பர் படிக்காமல், புத்தகம் படிக்காமல், அலைபேசிக்குள்ளேயே தலையை அமர்த்தி இருக்கும் மனிதன் இறந்தவன் என்று நான் கருதுகிறேன். அவன் தான் கண்டுபிடித்த கல்விக்கு அடிமையாகிவிட்டான் என்று சொல்கிறேன். அப்படி ஆகக்கூடாது. என்ன கண்டுபிடித்தாலும், எது கண்டுபிடித்தாலும் நாம் அதன் எஜமானர்களே தவிர நாம் அதன் அடிமைகள் அல்ல. ஒன்று. இரண்டாவது, என்ன கண்டுபிடித்தாலும், எல்லா கண்டுபிடிப்புகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் 3 வேளை உணவும் உடையும் இருப்பதற்கு இடமும் தருகிற கருவியாக இருக்க வேண்டும். பசித்திருக்கிற ஒரு மனிதன் இல்லாத ஒரு உலகம் வேண்டும். மாற்றுவதற்கு உடை இல்லாத, தவிக்கிற மனிதர்கள் இல்லாத ஒரு உலகம் வேண்டும். குடியிருப்பதற்கு பெரிய மாளிகைகள் அல்ல, சிறிய வீடுகள் போதும். ஒரு முறை நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் உடல்நலம் கொண்டு இருந்தார். மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டார். நாங்களாம் பார்க்க சிவாஜி இயக்குநர் சங்கத்தின் சார்பாக பார்க்க போனோம். அண்ணன் ஒரு 2 வாரமா 3 வாரமா நடிகர் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்திருந்தார். நான் போல பார்த்தோம், உடனே சொன்னோம், ரொம்ப மகிழ்ச்சியா. அவருடைய காலமாவதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னன்னே ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஆச்சு அப்படின்னு முன்பு கேட்டார். சிவாஜி சொன்னாரு, சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்குண்டா மேல படுத்திருந்தேன், நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க, சின்ன மாத்திரை. எடுத்து நாக்கு கடியில் வச்சுட்டா குணமாயிடும். சிறந்திருக்கிறான் அது கொடுத்தா சரியா போயிடும். பெரும்பாலும் மத்தியானம் நானும் கமலாவும் ஒன்னா படுப்போம். அவ ஒரு 4 மணிக்கு இறங்கி கீழே போயிட்டு 5-5:30 மணிக்கு காப்பி கொண்டு வந்து எழுப்புவா. அன்னைக்கு அவள் அதே மாதிரி போயிட்டா. எனக்கு 4 மணிக்கு வலி வந்துருச்சு. நான் முடிச்சு பார்க்கிறேன், வலி தாங்கல. பக்கத்துல கமலா இல்லை. நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை எனக்கு பக்கத்துல இருக்க மேசையில 3 அடி தூரத்தில் இருக்கு. நடிகர் சொன்னாரு, நான் அப்படி கையை கட்டி நின்று காத்துட்டே இருந்தேன். 3 அடிங்கிறது எவ்வளவு தூரம்னு எனக்கு அன்னைக்கு தாண்டா தெரியும்னு சொன்னாரு. ஏன்னா வலியில அவரால் அசைய முடியும், அது எடுக்க முடியல, எட்டல. 3 அடி எவ்வளவு தூரம்னு அன்னைக்கு தாண்டா தெரியும். சாகப்போறோம்னு நினைச்சிட்டேன். கூப்பிடுறேன், வீட்டில் இருக்கிற எல்லார் பேரை சொல்லியும் கூப்பிடுறேன். ஒருத்தனும் அல்ல, எல்லாம் அவன் ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கான். தற்செயலா எதையோ மறந்துட்டோம்னு எப்பவும் 5:30 மணிக்கு வர கமலா வழக்கத்துக்கு மாறா 4:45 மணிக்கு பள்ளி ஏறி வந்தா. நான் துடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாமா என்னன்னு கேட்டு ஓடி வந்து மாத்திரை எடுத்து கொடுத்தா. சாப்பிட்டேன், உசுரை படைச்சிட்டு உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அடுத்த வார்த்தை சொன்னாரு, டேய், யார் வீடு கட்டினாலும் பெரிய வீடு கட்டாதீங்கடா. கூப்பிட்டா அடுத்தவனுக்கு கேட்கிற மாதிரி ஒரு சின்ன வீடா கட்டிக்கங்கடா. பெரிய வீடா கட்டினீங்கன்னா கடைசி காலத்துல கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டாருன்னாங்க. அதான் நானும் சொல்றதாங்க, சின்ன வீடு இல்லை, சிறிய வீடு. நம்மள கவனமா பேச வேண்டியது. இந்த உலகத்தில், உலகம் முழுவதிலும், இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் 3 வேளை பசியான உணவும், உடுத்துவதற்கு மாண்புடைய உடைகளும், இருப்பதற்கு ஒரு சிறிய வீடும் தான் எல்லோருக்குமான இலக்கு. அது எல்லோருக்கும் தருவது அறம். அது எல்லோருக்கும் உண்டாக்க வேண்டிய ஒரு சமூகத்தின் கடமை. அதற்கு அறிவியலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஒரு சமூகம் பயன்படுத்த வேண்டும்.